தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் தமிழகத்தில் இதுதான் பேச்சு. லட்சக்கணக்கான இந்துக்கள் அங்கே கூடி வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு முழங்கிய உடனே அனைத்து ஊடகங்களும் இதுக்குள்ள குதிக்குது. அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் என்ன அதிசயம்னா, அதிசயம் இல்லை, தமிழகத்தில் எதிர்பார்த்த விஷயம்தான். எல்லாம் ஒரு சார்பாக இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கே இந்து முன்னணி தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அந்த இந்து முன்னணி இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கான விளக்கம் தருவதற்கான அந்த வாய்ப்பு அந்த ஊடகங்கள் யாருமே தரல. ஸோ அதனால தமிழ் ஜனம் இன்னைக்கு இந்து முன்னணி பிரதிநிதியை அழைத்து இதற்கான கேள்விகளுக்கு அவருடைய பதிலை பெற இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்து முன்னணி தான் தமிழ்நாட்டில் மத கலவரம் பண்ண திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பயன்படுத்துதான். அதாவது இந்து முன்னணி மத கலவரம் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்முடைய முருகனை, தமிழ் கடவுள் முருகனுடைய மலையானது களவு போகக்கூடாது அப்படிங்கிறத நாம் உறக்க சொல்லியிருக்கோம். ஆனால் யார் இந்த வார்த்தையை சொல்கிறாங்களோ, யார் இந்து முன்னணி காரணம், இந்து முன்னணி கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களோ, இந்த போராட்டத்துக்கு மூல காரணமாக இருந்ததோ அதனுடைய ஆணி வேற ரொம்ப வசதியாக கொண்டைய மறைச்சிட்டாங்க. ஏன் இது பிரச்சனையாகுது? இதுக்கு யார் காரணம்? இந்து மணி என்ன நேராக போன உடனே முதல் நாள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னு ஏதாவது சொன்னாங்களா? சும்மா இருக்கிற ஊரில் எதுங்க இந்து மணி போய் கலெக்டாக பண்ண போகுது, இல்லை கலவரம் பண்ண போகுது, இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது? நாம் கலவரம் பண்ணவோ ஆர்ப்பாட்டம் கலெக்டாக பண்ணுறதோ நம்ம நோக்கம் இல்லை. நாம் அறிவித்தது அறப்போராட்டம். ஏன் இந்த அறப்போராட்டம்? இத்தனை வருஷமாக இந்து மணி இந்த அறப்போராட்டத்தை செய்யாமல் இப்போ செய்யறதுக்கான காரணம், ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் அங்கே விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருக்குது. அதை அமுல்படுத்தணும் HRNC, அந்த கோவில் நிர்வாகம். அதுக்கான ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்துட்டு இருக்கு. 94 உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தெளிவாக கொடுக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கான தூண் அது. மோட்ச தீப தூணில் இவங்க ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த மாவட்டத்தில் அந்த ஊரில் யாராவது இறந்து போனால் அவங்களுடைய ஆத்மாவானது மோட்சத்துக்கு போய் சேரணுங்கிறதுக்கான ஒரு தூணில் விளக்கேற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு தனி தூண் இருக்கு. மேலே கார்த்திகை தீபம் விளக்கேற்றுறதுக்கான ஒரு தனி தூண் இருக்கு. அந்த இடத்துல இவங்க ஏற்றாம மோட்ச தீப விளக்குல அந்த தூணில் தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்காங்க கோவில் நிர்வாகமும் இவங்களும். இல்லை, கார்த்திகை தீபத்துக்கான தூண் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் மாற்றி ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துலேயும் தீர்ப்பு வருது. நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துங்கன்னு சொல்லி தொடர்ந்து இந்து முன்னணி தீர்ப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுத்துக்கிட்டா, ஹிந்துக்கள் விட்டு கொடுத்துட்டு போங்களேன், உங்களுக்கு அங்க தீபம் ஏற்றலன்னா என்ன, இன்னொரு இடத்துல அதே மலையில தீபத்தை ஏற்றிட்டு போங்க. அதாவது நாம ஏற்கனவே விட்டு கொடுத்துருக்கோம். நம்முடைய பெருந்தன்மையின் காரணமாக தான் இன்னைக்கும் கூட அந்த இடத்துல இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய அந்த தர்காவானது இருந்துட்டு. இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு கொஞ்சம் மாத்தி யோசிப்போமே. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நாகூரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல முஸ்லீம்களுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய வழிபாட்டு தலம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நாம் போய் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா இந்த நேரம் அனுமதிச்சிருப்பாங்களா? என்ன ஆயிருக்கும்? நீங்கள் இவங்க யாரோ ஒரு போனதை அங்கே புதைச்சாங்க, அது தர்கான்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. நீங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. நீங்கள் அதுக்கு ஒட்டுமொத்த மலையும் கோவிலுக்கு சொந்தம், முருகனுக்கு சொந்தம், இதெல்லாம் நீதிமன்றம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் விட்டுறேன். இப்போ ஏன் பிரச்சனை வருது? இப்போ யார் பிரச்சனையை கிளப்புனா? யார் அந்த இடத்துல போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம், மாடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறானோ அவன் தான் பிரச்சனையை கிளப்பு. இந்துக்கள்லேயே அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? கோவிலில் கடா வெட்டுற பழக்கமானது இந்துக்களுக்கே இருக்கு. அவங்க கோவிலில் வெட்டுறன்னு சொல்லலையே, கோவில் இருக்கக்கூடிய மலைக்கு மேலே போய் வெட்டுறோம். அதுவும் அவங்களுக்கு தர்கா பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் வெட்டுறேன்னு சொல்றாங்க. அந்த பெருந்தன்மை இந்துக்களுக்கு இல்ல அப்படிங்கறதா குற்றச்சாட்டா மறுபடியும் வைக்கப்படும். அதாங்க, அந்த பெருந்தன்மை இருக்கிற காரணத்தினால தான் நான் திரும்ப சொல்றேன். அந்த இடத்துல கோவில் ஒட்டுமொத்த மலையும் கோவிலாக பார்க்கக்கூடிய இடத்துல இந்த தர்காவை நாம் அனுமதிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக ஏன் இப்போ உருவாகுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த கமிட்டி, தர்கா கமிட்டியில் யாரோ ஒருத்தர் முஸ்லீம் SDPI அமைப்பை சார்ந்தவன் அதில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்த ஆள் இப்போ SDPIயில் இருக்கார். அந்த ஆள் அந்த கமிட்டியில் ஒரு உறுப்பினராக வராரு. வந்த பிறகு நமக்கு இங்கே அனுமதி இல்லையா, அதை எப்படி நாம் தடுக்கிறது, நீங்கள் யார் தடுக்க அப்படின்னு சொல்லி ஆட்டை தோளில் போட்டுட்டு அங்கே போய் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிரச்சாரமாக எடுத்து அதுக்கப்புறம் போய் அந்த இடத்துல வெட்டுவேன்னு போகும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனையை முளையிலே கிள்ளி எறிக்க வேண்டிய அரசாங்கம், தன்னுடைய நிர்வாக திறமை இல்லாத அரசாங்கம், அதனால இந்த விஷயம் பெருசாயிருக்கு.
பெருசானது காரணமோ இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதோ இந்து முன்னணி கிடையாது. என்னைக்கு நாம இந்து முன்னணி உள்ள வருது அப்படின்னு சொன்னா இது வெட்டுறதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம். நீங்க வெட்ட போனவனை அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவனை அனுப்பிச்சி விடுறாங்க. பேருக்கு வழக்கு பதிவு பண்றாங்க, கைது பண்ணல. ரெண்டாவது ஆர்டிஓ தீர்ப்பு போடுற ஆர்டிஓ விசாரிச்சுட்டு ஆர்டிஓ ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னா மேலே வெட்டுறதுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் வந்து கீழே வழக்கம் போல் நீங்கள் கீழே ஏதாவது பண்ணிக்கங்க, மேலே போயிட்டு உங்கள் சாமியோ தொழுகையோ என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிட்டு வாங்க, ஆனால் கீழே தான் சாப்பிட்ணும், கீழே தான் வெட்டணும் எல்லாம் சொல்கிறார். ஆனால் இல்லை நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பிரச்சனை. நமக்கு எவ்வளோ பெருந்தன்மையோட நீ வைப்பா இது மொத்தமே முருகன் மலை தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஆனாலும் நீ புதைச்சிட்ட, நீ ஆக்கிரமிப்பு பண்ணிட்ட. அந்த சிக்கந்தர் அங்கே புதைச்ச இடத்துல சிக்கந்தர் தான் இருக்காரா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா சிக்கந்தருடைய பணமானது அங்கே கோரிமேட்டில் புதைக்கப்பட்டதுன்னு சொல்லி தமிழ்நாடு நம்முடைய டூரிசம் போர்டில் அது ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. அப்போ அது சிக்கந்தருக்கும் அந்த மலைக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. யார் அது பணம்? அது சம்மந்தம் இல்லாத இல்லைன்னா ஏதாவது தெரியாத ஒரு பணத்தை அங்கே புதைச்சிருக்காங்க, அது சிக்கந்தர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து வரலாற்றில் இவர்கள் திட்டமிட்டு ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான முயற்சியாக இது. இந்த இடம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இல்லை. இது பொதுவாக வந்து ஒரு சிவிலைசேஷன் வந்து மாறும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னொரு மதத்தை தேர்ந்தெடுக்கும் போது இதுக்கு முன்னாடி இருந்த மத கட்டிடங்களை இடித்து இல்லாட்டி அது மேல வந்து அவங்களுடைய புது மதத்தினுடைய கட்டிடங்களோ இல்லை நம்பிக்கை வழிபாட்டு தலங்களையோ கட்டுறதுல என்ன தவறு இருக்கு? நீங்க இல்லாத ஒரு இடத்துல இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன். இங்கிலாந்துல இந்த மாதிரி யூரோப்ல பல நாடுகள்ல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் வந்து கிறிஸ்தவ மதம் வேண்டாம், கிறிஸ்தவ மதம் பிடிக்கல, இல்லை சர்ச்சுக்கு போறது இல்லை, அப்படியெல்லாம் ஆன பிறகு அங்க இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவர்கள் இந்துக்களாக அந்த சர்ச்செல்லாம் மாறிட்டு இருக்கு, இந்து கோவில்களாக மாறிட்டு இருக்கு. அது சிவிலைசேஷன், அதில் சேஞ்சஸ், இதெல்லாம் ஓகே. இது மாதிரி நடந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மலைகளில் எங்கே கோவில் இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே போயிட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்து தானே மெஜாரிட்டி, இன்று தானே கோயிலுக்கு போயிட்டு இருக்கான். ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் சிவன் கோயிலில் அதே சிவன் கோயிலில் கூட்டமாக மக்கள் போயிட்டு தானே இருக்காங்க. எப்படி சிவிலைசேஷன் மாறுது? எப்படி யார் எங்கே ஒட்டுமொத்தமாக இங்கே கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க, இல்லை இந்துக்கள்லாம் கோவில் போகிறதே விட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க கோவில்களை அப்படின்னு சொன்னால் இந்த மாற்றங்கள் நடக்குதுங்க, அதனால் நடக்குதுங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கும் ஒவ்வொரு கோவில்லையும் அண்ணாமலையார் கோவிலாக இருக்கலாம், எல்லா பெரிய கோவில் சின்ன கோவில் எல்லா கோவில்கள்லையும் மக்கள் கூட்டம் போயிட்டே தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் யூரோப்பில் நடந்த மாதிரி இங்கே மாற்றம் நடக்கலை. இங்கே இன்றைக்கும் இந்துக்கள் கோயில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது திட்டமிட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் உங்கள் நோக்கத்தில் எங்கே சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நடத்தின அந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பேசின பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது அயோத்தி மாதிரி இது மாறும், திருப்பரங்குன்றம் மாறும், அதனுடைய துவக்கம் தான் இது அப்படின்னு. அப்போ அரசியலுக்காக ஆட்சியை பிடிப்பதற்காக இந்து அமைப்புகளும் பாஜகவும் திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்தி தமிழர்களை ஏமாத்த பார்க்குறாரு. அதாவது நீங்கள் ஏன் அயோத்தி ஆகிறது அப்படின்னு அவர் பேசினது சாதாரண மக்கள் கூட பல இடங்களில் பேசக்கூடிய வாசகமாக மாறிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அரசாங்கம் முதல்ல நடவடிக்கை எடுக்காமல் கட்டுப்படுத்தாமல் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி இந்துக்கள் ஜனநாயக ரீதியாக அறப்போராட்டம் நடத்துவதை தடுக்கிறதுக்காக ஒரு 144 போட்டு அந்த மதுரை மாநகரத்தை சுற்றி ஒரு 7 கிலோமீட்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணி யாரும் உள்ளே வந்துடாமல், யாரெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பல பஸ் ஸ்டாண்டில் யாரெல்லாம் திருப்பரங்குன்றம் போகிறாங்களோ அவங்களையெல்லாம் நீ ஏன் போகிற, உன் ஐடி கார்டு உன் ஃபோனை காமி, ஃபோனில் ஏதாவது இந்துக்களோட இந்து அமைப்புகளோட இந்து முன்னணியோட பிஜேபியோட இந்த மாதிரி ஏதாவது தொடர்பு இருக்கா, ஆர்எஸ்எஸோட தொடர்பு இருக்கிற ஆளா, அப்படியெல்லாம் பார்த்து அவனை இறக்கி விட்டு இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி நீங்கள் நடத்தினது மக்கள் மத்தியில் கோபத்தை உருவாக்கி, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இது வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், நாங்கள் முழுக்க ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், யாரும் வர முடியாது, காக்கா வர முடியாது, 10 எஸ்பி 10 மாவட்டத்தினுடைய எஸ்பியை கொண்டு வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு ஆளை நிற்க வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு கிலோமீட்டரில் 3/4 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு எஸ்பியினுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்க. எப்படி மக்கள் உள்ளே வந்தாங்க? மக்கள் வெளியிருந்து வந்தாங்களா? இந்த வந்த மக்களில் 90% மக்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, மதுரை நகரை சார்ந்தவர்கள், அந்த திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்தவர்கள், அந்த மதுரை புறநகர் பகுதியை சார்ந்திருக்கு. ஒரு சாமானியனுடைய பார்வையில் பார்க்கும்போது, நீங்கள் உலகம் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு போயிட்டு இருக்கும்போது, ஒரு மதம் ஒரு கோவில்
அந்த பிரச்சனைகளையே மனிதர்களை வந்து சுத்த வச்சுட்டு தமிழர்களுடைய எதிர்காலத்தை, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை அது ஒரு கேள்விக்குறியாக்குறதா குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துல இது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நாம வந்து நம்முடைய முன்னோர்கள் இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், வரலாறு நிச்சயமாக நம்முடைய வருங்கால சந்ததிக்கு தெரியணும். என்னுடைய பெருமைகளை, என்னுடைய பரம்பெருமைகளை, என்னுடைய முன்னோர்களுடைய பெருமைகளை ஒரு தமிழன் தெரிஞ்சாதான் அவன் தமிழனா இருக்கணும்னு ஆசைப்படுவான். நான் தமிழனா இருக்கணும், ஒரு இன்னைக்கு வருங்கால சந்ததிகள் இளைஞர்கள் தமிழனா இருக்கணும்னு சொன்னா நம்முடைய முன்னோர்களுடைய பெருமையை அவன் நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாம இருந்தா அவன் தமிழனாவே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழில் பேசுறதே அசிங்கன்ற அளவுக்கு தமிழில் இப்போ மாணவர்கள் ஃபெயில் ஆகக்கூடியது 50,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கே போகாத நிலை. இதெல்லாம் தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் தமிழனுடைய பெருமைகளை தன்னுடைய சந்ததிகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்காது தான். அதனால நீங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாம் வரணும், அறிவியல் வரட்டும், ஆன்மீகம் வரட்டும், எல்லாம் வரட்டும். வரக்கூடிய தமிழர்கள் இளைஞர்கள் அவங்க முடிவு பண்ணட்டும். நீங்க ஏன் அதை மறைக்க முயற்சி பண்றீங்க? தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகள் மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி நடந்தது. எந்த புத்தகத்தில் அதெல்லாம் வருது? ஏதாவது சொல்றீங்களா? அதை கம்பண்ணன் வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த பிறகுதான் அந்த ஊர்ல மீண்டும் அந்த சிக்கந்தரை போரிட்டு ஜெயிச்சு அந்த கோவில்ல இன்னைக்கு பூஜையெல்லாம் நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் பல கோவில்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த பிறகு. இது எத்தனை பேர் இளைஞர்களுக்கு தெரியும்? நம்ம இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய கோவில்னு சொன்னா அந்த கோவிலுடைய கருவறையாக இருப்பது தமிழ்நாடு. ஏன்னா நாம தான் அத்தனை கோவில் கட்டியிருக்கோம். நம்ம தான் கோவில்களில் டெக்னாலஜி, நம்ம தொழில்நுட்பம், இந்த கட்டுமான தொழில்நுட்பத்தினுடைய உச்சத்துக்கு போயிருக்கும். அந்த மாதிரி அதுக்கு அடையாளமாக இன்னைக்கும் 1000 ஆண்டுகள் கடந்தும் கூட நம்ம தஞ்சையில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோவில், இந்த மாதிரி கோவிலுக்கு இது வெறும் ஒரு அடையாளம் மட்டும் இல்லை, நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டு சின்னம், கலாச்சாரத்தினுடைய அடையாளம். இதெல்லாம் நம்முடைய வருங்கால சந்ததி தெரிய வேண்டாமா? முந்தைய வரலாறு தெரியலன்னா நாளை ஆபத்தை கணிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நிச்சயம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் ஒரு ட்வீட் பதிவிட்டு இருக்காரு. அரபியில் ஆரம்பிக்கிறாரு, ஆனா தமிழ் எழுத்துக்கள்ல போட்டிருக்காரு. நான் சரியா படிக்கிறான்னு எனக்கு தெரியல. லகும் தீனுகும் வலியதீன் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு அது கீழே அதுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பும் போட்டிருக்காரு. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். அவர் எந்த கட்சியினுடைய போட்டுட்டு அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், இதை இப்ப பிரச்சனையாக்குறது கண்டிக்கக்கூடியது. இல்ல, அவர் எந்த கட்சியை நடத்துறாரு? நாம் தமிழர். அவர் எதுல ட்வீட் போட்டிருக்காரு? தமிழ்ல தான் எழுதி. தமிழ்ல? அது தமிழ் வார்த்தையா? அது தமிழ்ல, ஆனா தமிழ் வார்த்தையா தானே. நான் கூட தான் என்ன எழுதுவோம், லத்தீன்ல இருக்கக்கூடியதையோ இல்ல அரபியில இருக்கிறத தமிழ்ல எழுதிட்டா அது தமிழ் வார்த்தை ஆயிடுமா? தமிழ்ல எழுதுங்க. அதை ஏன் அரபியில தான் எழுதணுமா? அதை மார்க்கத்துல இருக்கிறவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு அவர் யோசிச்சு. ஏன் மார்க்கத்துல இருக்கிறவங்க மனசு புண்படக்கூடாது? ஆனா நான் என் கோயில்ல என்ன மொழியில சொல்லணும், எந்த மொழியில சாமி கிட்ட வேண்டணும் நீ முடிவு பண்ணுவியா? நான் எந்த மொழி, என்ன சாமிக்கு எல்லா மொழியும் தெரியும். அவர் இந்தியில சொன்னாலும் தமிழ்ல சொன்னாலும் எந்த மொழியில பேசினாலும் சுவாமிக்கு புரியும். அது பிரச்சனை இல்லை. நீ யார் சொல்றதுக்கு? அதே ஆனால் நாம் தமிழர்னு சொல்லுவார். ரைட், சந்தோஷம். இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கக்கூடிய நாம் தமிழர், இந்த சீமான் போன்ற மற்ற தலைவர்கள், இதை கண்டித்து பேசக்கூடிய தலைவர்கள், ஏன் அன்னைக்கு நவாஸ்கனி போகும்போது, ஏன் அன்னைக்கு அப்துல் சமது போகும்போது, ஏன் அன்னைக்கு ஆடு தூக்கி தோளில் போட்டு போகும்போது நவாஸ்கனி அங்கே சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி அசைவம் சாப்பிட்டதனுடைய படத்தை போடும்பொழுது ஏன் கண்டிக்கலை? ஏன் தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்குது? ராமநாதபுரத்தினுடைய எம்பி உனக்கு என்னையா அங்கே வேலை? நீ இது திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறையினுடைய எம்எல்ஏ உனக்கெனையே அங்கே வேலை? அது அரசியல்வாதிகள் ஏன் அங்கே வேலை என்ன, ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கல? இன்னைக்கு இந்து முன்னணி போகுது, பிஜேபி அங்கே வந்துட்டாங்க, அவங்களுக்கு அரசியல் நோக்கம்னா நவாஸ்கனிக்கு என்ன நோக்கம், அப்துல் சமதுக்கு என்ன நோக்கம்? இதுவரை நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்துருந்த மேலே இருக்கக்கூடிய நம்முடைய ஏஎஸ்ஐ சைட்டில் போய் பச்சை பெயிண்ட் அடித்தவனே 23/9 போய் புகார் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறது? ஏஎஸ்ஐனுடைய ஆஃபீஸர் போய் புகார் கொடுக்குறார் லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட. ஐயா பாருங்க, இது ஏஎஸ்ஐ சைட்டு, இதை நாங்கள் எப்படி நாங்கள் டேக் ஓவர் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் அந்த இடத்துல யாரோ வந்து பெயிண்ட் அடிக்கிறான், பச்சை பெயிண்ட் அடிக்கிறான், நம்மால் போய் அதை பராமரிக்கிறதுக்கு எங்கள் அதிகாரி போய் எடுக்க போகிறார், ஃபோட்டோ எடுக்கிறாரு மொபைல் ஃபோனில், அவரை கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் தமிழ்நாட்டில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல? ஏன் கேள்வி கேட்கல? எந்த எதிர்கட்சியும் அதை பற்றி பேசலையே. இப்போ மட்டும் நீங்கள் இதெல்லாம் நடந்த பிறகுதான், இது வரைக்கும் நாம் இந்து முன்னணி எந்த விஷயத்துலையும் அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. நீங்கள் ஆர்கியாலஜி சைட்டில் போய் பச்சை அடித்தான்,
பேசலை. ஏன்னா அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நம்பணும். நீங்கள் நவாஸ்கனியை கூட்டிட்டு வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஆடு தானே வெட்டக்கூடாது, நான் போய் சாப்பிடலாமான்னு சொல்லி பேசுகிறார். இது வக்போர்டு இடம்னு சொல்லி பேசுகிறார். அது வக்போர்டு இடமா? வக்போர்டுக்கான ஏதாவது உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? வக்போர்டு தான் இல்லையான்னு அவங்க ப்ரூவ் பண்ண தேவையில்லை, நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அதான் எத்தனை நாளைக்கு வக்போர்டில் மாற்றங்கள் வரப்போது, அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, எத்தனை நாளைக்கு பார்ப்போம்? இன்னைக்கு கலெக்டர் ஒரு இது அறிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து அந்த இஸ்லாமிய தரப்பில் கொண்டு போன ஆடு கொண்டு போனதை தடுத்தது, இது எங்களுடைய புது பழக்கமாக இருக்குது, இது பண்ணக்கூடாது, இது இந்த திருப்பரங்குன்றத்தில் அப்படி இல்லைன்னு சொல்லி எங்கள் ஆர்டர் போடுறாரு. பேச்சுவார்த்தை கூப்பிடுறோம். இந்து சமய அறநிலைத்துறை இந்த பக்கமும், அந்த பக்கத்தில் அவர்களை அந்த தர்கா நிர்வாகத்தையும் கூப்பிடுறோம். கூப்பிட்டு வச்சுட்டு தர்கா நிர்வாகம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி கையெழுத்து கூட போடாமல் எழுந்து போயிட்டாங்க. அவங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை இது வந்து நாங்கள் காலகாலமாக இது இருக்குது, நாங்கள் இப்படி தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு எந்த விதமான அதற்கான தரவுகளையும் கொடுக்கல. ஆகையினால நான் வந்து இது ஃபர்தராக இது என்ன எப்படியே இருக்கோ இது அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் கோர்ட்டில் போய் வாங்குங்க, கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் மேலே மாடு வெட்டலாம், ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம்னு சொல்லி நீங்கள் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய கலெக்டர் அவங்க அறிவிக்கிறாங்க. நீங்கள் வேற எந்த விஷயத்துலையும் இல்லைங்க, நீங்கள் கலெக்டர் அறிவிக்கிறாங்க, அறிவிச்சது ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக பெருசாகிறதுக்கான காரணமே இந்த கையாலாகாத திமுக, இந்த சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துறதுக்காகவே சிறுபான்மையினருடைய ஆட்சி தான் இது, அவங்க போட்ட பிச்சை தான் இதுன்னு சொல்லக்கூடிய இந்த திமுக தான் இந்த நம்ம 1வது அமைச்சர் மூனாக்கானா ஸ்டாலின் அவர், அதுக்கப்புறம் நம்ம செயல்பாபுன்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு வார்த்தை என்ன பேசினாரு, அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இது பாருங்க, பிரிவியூ கவுன்சிலில் ஒட்டுமொத்த மலையும் நம்முடைய திருப்பரங்குன்றத்துக்கு சொந்தம் தான் சொல்லியிருக்கு. இந்த பிரச்சனையை நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க தீர்க்கணும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? அல்லாவையும் காப்பாற்றுவோம், முருகனையும் காப்பாற்று. நீ யாரையா காப்பாற்றுறதுக்கு? உன்னை காப்பாற்றுறதுக்கே ஆள் வேணும். நீ யார் காப்பாற்ற? உன் வீட்டில் இருக்கிற ஆட்களே காப்பாற்ற உன்னால முடியல, நீ வந்து அல்லாவை காப்பாற்று. நீ அல்லாவை காப்பாற்றிக்கோ, முருகனை நீ யார் காப்பாற்றுறதுக்கு? நீ என்ன காப்பாற்றிட்ட? முருகன் மலையை காப்பாற்றினியா? காப்பாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த? என்ன பேசுன? அதாவது சும்மா வெற்று பேச்சு. இவங்களுடைய எல்லா பேச்சும் எல்லா செய்கையும் இந்துக்களுக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு. அதனால ஏதோ ஊர் மக்கள்லாம் இதுக்கு எதிராக இருக்காங்க, இந்து முன்னணிக்கு எதிராக இருக்காங்க, இந்து முன்னணி செய்யறதுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு ஒரு தப்பான பொய் பிம்பத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை வேண்டுமென்றே திருச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் காலகாலமாக இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியிருந்து சில பேர் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுக்காகவே தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த கல்லத்தி மரத்தில் போய் பிறைக்கொடியை ஏற்றுறது, இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் பேசுறாங்க. ஆனா என்ன இவங்க போடுறதுல, இவங்க மீடியால போட்டது என்ன? அதெல்லாம் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம், ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லி யாரோ வெளியிருந்து வந்தவங்க தான் பிரச்சனை அப்படின்னா, வெளியிருந்து யார் வராங்க? இந்து முன்னணிக்காரங்க வந்தாங்க, அவங்க மூலம் தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க இந்த அரசாங்கம் ஒரு முயற்சி செய்து இந்த ஊடகங்களை எல்லாம் தன்னோட கையில் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க இயக்கங்கள் தவிர யாருமே இதுக்கு குரல் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நம்ம பார்ப்போம், சினிமா துறையில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து கருத்து தெரிவிப்பாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சிகளை கடந்து தமிழர்களுடைய அந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்க ஒன்றா சேர்ந்து குரல் கொடுப்பாங்க, சமூக போராளிகள் குரல் கொடுப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஹிந்து அமைப்புகள் ஐசோலேட் பண்ணி தனியா விடப்பட்டிருக்கு. அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 60 சமுதாய தலைவர்கள் அவங்களோட லெட்டர் பேட்ல ஆதரவு தெரிவித்து சமூக வலைதளங்கள்ல அதே மாதிரி இந்து முன்னணிக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். நீங்க எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் எங்க சமுதாயம், எங்க இயக்கம், எங்களுடைய அமைப்பு சார்பாக மக்கள் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி நமக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. பொது வலைதளங்கள்லயும் சமூக வலைதளங்கள்லயும் இது இருக்கு. இந்து மத குருமார்களா இருக்கக்கூடிய ஆதீனங்கள் ஏங்க பேசுவாங்க? எப்படிங்க பேசுவாங்க? நீங்க போய் நான் சாமி பார்க்க போறேன்னு சொன்னாலே ஆதீனத்தையே வீட்டுக்காவலில் வச்சிருக்கக்கூடிய அரசாங்கம் எங்கேயாவது நடக்குமா? ஏதாவது ஒரு பாதிரியாரை, ஒரு சர்ச்சில் சாதாரண லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பாதிரியாரை நீங்க உள்ள வச்சிட முடியுமா? வீட்டுக்காவலில் வச்சிருவாங்களா? என்ன ஆகும்? பிச்சை போட்ட ஆட்சி பண்ணிடுவாங்களா இவங்க? ஹிந்து கடவுளை, ஹிந்து ஆதீனங்களை, மத குருமார்களை இந்த மாதிரி கைது பண்ணுறது மாதிரி ஒரு வீட்டுக்காவலில் வச்சுருக்கீங்களே, எப்படி பேசுவாங்க?
ஏன் இது மாதிரி இந்துக்களுடைய பழக்கங்களுக்கு மட்டுமே நீங்க தொடர்ந்து முட்டுக்கட்ட போடக்கூடியவர்களாகத்தானே இந்த இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்குங்க. ஆகையினால இவங்களால பேச முடியல. இவருடைய அவங்களுடைய கருத்துரிமையானது நசுக்கப்பட்டிருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்களாக இருக்கலாம், மதகுருமார்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், இவங்களை எல்லாம் பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது பேசினாங்கன்னு சொன்னா அவங்க மேல ஏதாவது ஒரு பொய் புகாரை கொடுக்க வைக்கிறது, அவங்க மேல ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாசிச உணர்வோடு இந்த அரசாங்கம் செயல்பட்டு, அதான் பிரச்சனை. ஆகையினால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் இதை பேச முடியாம, ஐயோ நம்முடைய முருகக் கடவுளுடைய நிலை இப்படி இருக்க, நீங்க தான் பேசுறீங்க. நாங்க அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்த அன்னைக்கு நடந்து முடிஞ்ச உடனே ஒரு சன்னியாசி ஒரு ஆதீனம் ஃபோன் பண்ணி பேசுறார். ஐயா, உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதங்களுக்கெல்லாம் கோடி கோடி வணக்கங்கள் அப்படின்னு. ஐயா சுவாமி சுவாமி சன்னியாசி நீங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, சன்னியாசியினுடைய கால்களில் தான் நாங்கள் வேணும், நாங்கள் சாதாரண மக்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோன்னா எங்களால் செய்ய முடியல, செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எங்களை தடுத்து கொண்டு இருக்கிறார்கள், கோவிலுக்கு கூட போக விடாமல் அனுமதிக்க மறுக்கப்படுகிறது. இந்த மாதிரி மதுரை ஆதீனத்தை அடக்கி வச்சாங்க, தடுத்து வச்சாங்க, தடுப்பு காவலில் வச்சிருக்காங்க. ஆகையினால நீங்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் மக்கள் வந்தாங்க பாருங்க, அங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு போய் அது நீதியை நிலைநாட்டினீங்க பாருங்க. ஆகையினால உங்க பாதங்கள்ல வணங்குறேன்னு பேசினார். நாம சொன்னோம், ஐயா இது தர்மத்தினுடைய காரியம், முருகனுடைய காரியம், முருகன் துணை இருப்பார், முருகனுடைய வேல் துணை இருக்கும், முருகனுடைய வேல் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நீதிமன்றம் என்கின்ற ஒரு கருவி மூலமாக உடைச்சி சுக்கு நூறாக்கி இருக்கிறது. ஆகையினால நாம அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த முடிஞ்சதுன்னு நாம சொன்னோம். ஆகையினால இதுதான் நடந்திருக்கு. நீங்கள் பயந்துட்டியா குமார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் வர்ற மாதிரி இந்த அரசாங்கம் பயந்து போச்சு. தமிழ்நாட்டில் மக்களுடைய எழுச்சியை பார்த்து பயந்து போயிட்டாங்க. அந்த பயத்தின் காரணமாக இதெல்லாம் நடக்குது. எப்படியாவது இந்த மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது, ஹிந்துன்னு ஒன்றா சேரக்கூடாது, இதை தடுக்கிறதுக்கான கடுமையான முயற்சிகள்லாம் நடந்தது. இத்தனை தடைகளையும் மீறி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி இருந்த தடைகளை எல்லாம் மீறி அன்னைக்கு மிகப்பெரிய கோர்ட் நீதிமன்றத்தின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக நாம் அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். இவங்களுடைய பொய் பிரச்சாரத்தை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க செய்கிறதெல்லாம் பொய் பிரச்சாரம்னு நல்லா தெரியும். நீங்கள் ஏன்னா உங்கள் கையில் மீடியாவை வச்சுக்கிட்டு, உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு, பெரும்பாலான மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு, நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை மீடியாக்கள் உங்கள் மூலமாக தொடர்ந்து சொல்கிறீங்க. நீங்கள் அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆர்ப்பாட்டம் அறிவித்தது இந்து முன்னணி, ஆர்ப்பாட்டம் அறிவித்தது இந்து முன்னணியினுடைய தலைவர் காளேஸ்வரா சுப்பிரமணியம். நீங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்த பிறகு முதல்ல எல்லாமே இந்து முன்னணி இதெல்லாம் போட்டே இருக்காங்க. கடைசியாக அன்னைக்கு முதல் நாளுக்கு முன்னாடி, அதாவது 4ஆம் தேதி 3ஆம் தேதியிலிருந்து பத்திரிகை செய்தியெல்லாம் எப்படி வருதுன்னா, இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அமைப்பின் பேரை கூட வெளியே வந்துடக்கூடாது, இந்த அமைப்பு தான் நடத்துன்னு. ஆனால் இப்போ ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு இந்து முன்னணி தான் காரணம். நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடந்த அன்னைக்கோ நடக்கிறதுக்கு முன்னாலோ எல்லா பத்திரிகைகள்லையும் செய்தி என்னன்னு சொன்னால், எல்லா இந்து அமைப்புகளும் போராட்டம் அப்படின்னு சொல்லி செய்தி. எல்லா இந்து அமைப்பும் பண்ணல, எல்லா இந்துக்களும் ஒன்னா சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு முருக பக்தனும் அந்த இடத்துல வரணும்னு பல பேர் வந்திருக்கான். உங்களுடைய நேரத்தை தந்து கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.